வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம வியூயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வெகு நேரத்துக்கு பிறகு சத்யா கேட்டாள், ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுக்கிட்டா வர்ற மரணம் வேதனை இல்லாததா ஷேர்லி? ஷேர்லி திடுக்கிட்டாள். என்ன கேட்ட சத்யா? சும்மாதான், அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்படி சிலர் இறந்தது தெரியும். தூக்கத்துல மெதுவா வர மரணத்தின் சன்னமான குளிர் காற்று யாருக்கும் தெரியப்படுத்தாம காயப்படுத்தாம அது உயிரோட சின்ன தீபத்தை ஊதி அணைச்சிடுது. அது எவ்வளவு சுக்கிரமான மரணம் ஷேர்லி? அப்படியெல்லாம் இல்ல. ஷேர்லியின் குரல் திடமாக ஒலித்தது. எந்த ஒரு மரணமும் வேதனை நிறைஞ்சதுதான். உயிர் உடலை விட்டு பிரியும் போது ஏற்படுற துடிப்பை அனுபவிச்சுதான் தீரணும். தூக்க மாத்திரையால ஏற்படுற மரணம் ரொம்ப பயங்கரமானதுன்னு கேள்விப்பட்டிருக்க. மரண வேதனையில நம்ம மனசும் உணர்வும் விழிச்சுக்காம இருக்காது. நாம இறந்துட்டோம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டதும் அதுல இருந்து தப்பிக்க மனசு அலை பாயும். யாரையாவது உதவிக்கு கூப்பிடணுங்கிற உணர்வு இருக்கும். ஆனா பக்கத்திலேயே ஆள் இருந்தா கூட குரல் எழுப்ப முடியாம, கண் இமைகளை திறக்க முடியாம, விரல்களை கூட அசைக்க முடியாம, துடிக்க கூட நேரம் இல்லாம, ச்சே, அது எவ்வளவு பயங்கரமான நிலைமைன்னு யோசிச்சு பார். ஷேர்லியின் குரல் இடறியது. அதற்கு சத்யாவிடமிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. படுக்கையில் இருந்து எழுந்த ஷேர்லி சத்யாவின் அருகே வந்து படுத்தாள். வலது கையால் அவள் உடலை தழுவினாள். உனக்கு ஏமா இந்த மாதிரி எல்லாம் தோணுது? மனசுல இப்படியெல்லாம் அதும் பாட்டுக்கு ஏதேதோ வந்துட்டு போகுது. சத்யாவின் குரல் சன்னமாக ஒலித்தது. மண்ணுக்கு மேல மனுஷங்களோட அலறல்களுக்கும் அட்டகாசமான சிரிப்புகளுக்கும் நடுவுல பரஸ்பரம் ஏமாத்தி வஞ்சனம் பண்ணி காயப்படுத்தி ஒவ்வொன்னையும் ஜெயிக்க பரபரக்கும் போது அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம மண்ணுக்கு அடியில் அப்படியே செத்து கிடக்கிறது. அதை விட சுகானுபவம் வேற ஏதாவது இருக்கா என்ன? சத்யாவை பிடித்திருந்த ஷேர்லியின் கைகள் மேலும் இறுகின. சத்யா, நான் உனக்கு துணையா இருக்கேன். அதற்கு பதில் கிடைக்கவில்லை. நிமிடங்கள் சில அமைதியாக கடந்தன. சத்யா, வெகு நேரத்துக்கு பிறகு ஷேர்லி அழைத்தாள். சன்னமான ஒரு முனகல் மட்டும் கேட்டது. ஷேர்லி எழுந்து ஸ்விட்சை தட்டினாள். சத்யா உறங்கிவிட்டிருந்தாள். சத்யா, மறுபடியும் அழைத்தாள். மயக்கத்தின் இருளிலிருந்து அந்த அழைப்பை கேட்டது போல் ஒரு சிறு குழந்தை மாதிரி சத்யா புன்னகைத்தாள். ஷேர்லி சற்று நேரம் அவள் முகத்தையே பார்த்தாள். பிறகு விளக்கை அணைத்துவிட்டு தனது கட்டிலில் போய் படுத்தாள். மறுநாளில் இருந்து சத்யாவின் உதாசீன தன்மை படிப்படியாக விலகி படிப்பிலும் பேச்சிலும் ஈடுபட்டாலும் கூட பழைய துள்ளலும் உற்சாகமும் அவளிடம் திரும்பவில்லை என்று ஷேர்லிக்கு தோன்றியது. இந்த தடவை சத்யாவை தனது வீட்டுக்கு அழைத்து செல்ல ஷேர்லி தீர்மானித்தாள். வெள்ளிக்கிழமை அரசாங்க விடுமுறை நாள். சனி ஞாயிறு வழக்கமான விடுமுறை. திங்கள் கிழமை அகில இந்திய பந்த். தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை. புதன்கிழமை மாலையில் ஷேர்லி அவளிடம் கேட்டாள், 4 நாள் லீவு கிடைக்குது, என்ன பண்ண போற சத்யா? எங்க வீட்டுக்கு வர்றியா? இல்ல. அப்புறம் இங்கேயே இருப்பேன். வேண்டாம், என் கூட புறப்படு. சத்யா சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். வரல, சாதாரண சந்தர்ப்பமா இருந்தா வந்திருப்பேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன, மூடு சரியில்லை. அதனாலதான் உன்னை கூப்பிடுற. என் கூட வீட்டுக்கு வா, நாம ஒன்னாவே லீவை கொண்டாடலாம். என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும். என்ன அவங்களுக்கு தெரியாதே? தெரியாதா? உன் உருவம் வரைக்கும் அவங்களுக்கு அத்துப்படி. நான் வீட்டுக்கு போனா பேசுறதே உன்னோட வீர தீர பராக்கிரமங்களைத்தான். எங்க பெரியம்மா அடிக்கடி சொல்வாங்க, நீ இவ்வளவு தூரம் சொல்றையே, அந்த குறும்புக்காரிய கூட்டிட்டு வர்றதுக்கு என்னன்னு. இப்ப இருக்கிற மனநிலையில எந்த வீட்டுக்கும் நான் ஷூட் ஆக மாட்டேன் ஷேர்லி. ஒரு பைத்தியக்காரி எனக்குள்ள இருந்துட்டு
பல்லிழிக்கிற மாதிரி எனக்கே தோணுது. நாம வேற எங்கேயாவது போகலாமா? ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நாம 2 பேர் மட்டும். ஊட்டி, கொடைக்கானல், பொன்முடி, இல்லைன்னா கன்னியாகுமரி, கோவளம், இப்படி எங்க வேணும்னாலும் நான் வரேன். 4 நாள் இருக்கே. நீ என்ன இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசுற? நாம 2 பொண்ணுங்க தனியா ஊட்டி கொடைக்கானல்னு சுத்துறதா? சுத்துனா என்ன? இது பைத்தியம்தான். நான் இல்லப்பா. எனக்கு வீடு குடும்பமெல்லாம் இருக்கு. நான் வீட்டுக்கு போகலன்னா இங்க என்ன தேடி வந்துடுவாங்க. தெரிஞ்சா கொன்னே போட்டுடுவாங்க. நான் தான் வீடும் கூடும் இல்லாதவளாச்சே. கீழ்ப்படிதலும் அடக்கமும் இல்லாதவ. ஆணவத்தையும் ஊதாசீனத்தையும் முகமூடியா வச்சிருக்கிறவ. எந்த விதமான பொறுப்பும் இல்லாம கண்டபடி நடந்துக்கிறவ. நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம் இல்லையா? சத்யாவின் முகம் ஏகத்துக்கு சிவந்தது. நான் இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசலடா கண்ணு. ஷேர்லிக்கு கடுமையான ஏமாற்றமும் வேதனையும் தோன்றியது. வியாழக்கிழமை மதியத்தில் துணிமணிகளை எடுத்து வைக்கும்போது ஷேர்லி திரும்பவும் ஒரு தடவை கேட்டாள், என்னோட வர்றியா? சத்யா இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையாட்டினாள். நான் வருவேன், இப்ப இல்ல, இன்னொரு நாள். 3 மணிக்கு ஷேர்லி ஜேக்கப் புறப்பட்டாள். 5 மணி ஆனபோது நெல்சன் சத்யாவுக்கு போன் செய்தான். குரல் கேட்டதும் அவளுக்கு விளங்கியது நெல்சன் தான் என்று. இப்ப ஃப்ரீ தானே? என்ன விஷயம்? ஃப்ரீயா இருந்தா டவுன் பக்கம் வர முடியுமா? வர முடியாது. என்ன சத்யா இது? இதுவரைக்கும் மனுஷங்களையே பார்க்காத மாதிரி பேசுற. கொஞ்சம் நயமா பேசலாமே. அதுக்கெல்லாம் இப்ப வசதி இல்ல. ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தா சொல்லு, இல்லனா போனை வை. நேர்ல பேசணும். நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேனே. ஏன் இவ்வளவு கோபப்படுற? நான் என்ன தப்பண்ண? வேற ஏதாவது பேச வேண்டி இருக்கா? இவ்வளவு கடுமையா பேசுறதானா? நான் எதுவும் சொல்ல விரும்பல. சத்யா ரிசீவரை பிடித்தபடி சற்று நேரம் அப்படியே நின்றாள். நெல்சனும் எதுவும் பேசவில்லை. வினாடிகள் நகர்ந்தன. ஹலோ, சத்யா குரல் கொடுத்தாள். இருக்க. நீங்க சொல்ல வர்றது என்ன? டவுனுக்கு வரலையா? வரல. இந்த வாரம் வீட்டுக்கு போகலையா? போகல. அப்படின்னா சொல்றேன். சொல்லு. முன்ன ஒரு தடவை சொல்லியிருந்தியே, ஜிப்சியில ஒரு டூர் போகணும்னு. நீதான் டிரைவ் பண்ணணும்னும் சொல்லியிருந்த. ஆமா, அத நாளைக்கு வச்சுக்கலாமா? ஒரு பிளஷர் ட்ரிப். லீவு தானே? எங்க போறது? மூணாருக்கு. மூணாறு மலையில இப்ப குறிஞ்சி பூ பூத்திருக்குன்னு பத்திரிகைகள்ல செய்தி படிக்கலையா? அதை பார்க்கறதுக்காக நாள் ஒண்ணுக்கு எவ்வளவு பேர் கிளம்புறாங்க தெரியுமா? இது தவிர இயற்கை காட்சிகளும் இருக்கு. அந்த பகுதியையே கலக்கிட்டு வரலாம். நாம 2 பேர் மட்டும். என்ன சொல்ற? சத்யா மௌனமாக இருந்தாள். தொடர்ந்து லீவு இருக்கிறதால கேக்குறேன். அப்போதும் சத்யா மௌனமாகவே இருந்தாள். என்ன, என் கூட கிளம்ப பயமா இருக்கா? எங்க போச்சு உன் தைரியம் எல்லாம்? சரி, நான் என்னோட ஆஃபரை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட ஆட்டுக்கறி சூப் பத்தி சொல்லி இருந்தது ஞாபகம் இருக்கா? அதாவது இல்லாத என் சகோதரிகளுக்கு நீ கொடுக்க சொன்னது. அத முதல்ல நீயே குடி. அதுக்கு பிறகு உன்கிட்ட நான் பேசுறேன். சத்யா ரிசீவரை மேலும் இறுக்கி பிடித்தாள். மிஸ்டர் நெல்சன், லைன்ல தான் இருக்க. நாளைக்கு நாம எப்ப புறப்படுறோம்? சத்யா காத்திருந்தாள். ஹலோ, காலையில 9 மணிக்கு. நான் எந்த இடத்துல காத்திருக்கணும்? காலேஜுக்கு எதிரில் இருக்கிற பஸ் ஸ்டாப்லயே. சரி, சரியா 9 மணிக்கு. ஓகே. சத்யா ரிசீவரை வைத்தாள். அலையடிக்கும் காயலின் மேற்புறம் இருந்த ரெஸ்டாரண்டில் விஸ்கியின் போதையிலும் மாமிச வகைகள் சாப்பிடுவதிலும் மூழ்கி இருந்த மைக்கேல் சொன்னான். நெல்சன், இந்த ட்ரீட் பத்தாது. மிச்ச மீதியெல்லாம் அடுத்த செவ்வாய்க்கிழமை நாங்க திரும்பி வந்த பிறகு. நெல்சன் சிரித்தமாறு பதிலளித்தான். சத்யா கூட, நாளைக்கு நீ எப்ப மூணாறு கிளம்புற? காலையில 9 மணிக்கு. நெல்சன், கூடவே 4-5 லாட்டரி டிக்கெட்டுகளை எடுத்துக்க. அதிர்ஷ்டம் உன் பக்கம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. ரவி பொறாமையுடன் சொன்னான். இவனோட வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டமும் இதோட தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்க. இது மாதிரி எல்லாம் பேசாதடா. எபி ரவியை கடிந்தான். இதை விட பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில வேற என்னடா இருக்கு? அடுத்த செவ்வாய்க்கிழமையே இவன் செத்து போறதா இருந்தாலும் இது ஒரு பெருமிதம் இல்லையா? கிளாஸில் இருந்த மொத்த பீரையும் ஒரே மூச்சில் குடித்துவிட்டு மைக்கேல் கிளாஸை டேபிள் மீது விசையுடன் வைத்தான்.
எனக்கு என்னமோ ஒரே பயமா இருக்கு. நெல்சன் தன் மனநிலையை வெளிப்படுத்தினான். பயப்பட வேண்டிய அவளுக்கே பயமில்ல, நீ பயப்படுற. ரொம்ப நல்லா இருக்கு. உண்மைய சொன்னா இப்ப இதெல்லாம் தேவையான்னு தோணுது. நான் அப்பவே சொல்லல, இவன் இதுக்கெல்லாம் லாய்க்கில்லேன்னு, முதுகெலும்பில்லாதவன். ரவி கேலி செய்தான். நெல்சன் நீர்ப்பரப்பின் முகத்வாரத்தையே பார்த்தான். மனதை திடப்படுத்தும் முயற்சி என்பது போல் மௌனமாக இருந்தான். நெல்சன் பஸ் ஸ்டாப்பை ஒட்டி ஜிப்சியை நிறுத்தினான். ஒருவேளை சத்யா வராமல் ஏமாற்றி விடுவாளோ என்ற பயமும் அவனுள் இருந்தது. ஷோல்டர் பேக்கை சுமந்தபடி அவள் ஜிப்சியை நெருங்கிய போது நெல்சனின் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்து உடம்பு மொத்தமும் ஒரு வினாடி குப் என்று வியர்த்தது. சத்யா முன் சீற்றில் அமர்ந்தாள். அவள் முகம் அமைதியாக இருந்தது. அவளது பேக்கை பாதுகாப்பான இடத்தில் வைக்க உதவினான். புறப்படலாமா கேட்டான். அவள் தலையாட்டினாள். ஜிப்சி சன்னமான குலுக்கலுடன் நகர்ந்தது. நகர எல்லையை தாண்டியதும் ஜிப்சியின் வேகம் அதிகரித்தது. ஆல்வாய் தாண்டியவுடன் நெல்சன் வண்டியை ஓரமாக ஒதுக்கி நிறுத்தினான். டிரைவிங் சீட்டில் இருந்து இறங்கினான். மேற்கொண்டு நீயே டிரைவ் பண்ணலாம். வேண்டாம், அவள் மறுத்தாள். அன்னைக்கு அப்படித்தானே சொன்ன, நீதான் டிரைவ் பண்ணணும்னு. நான் சீரியஸா அப்படி சொல்லல. அப்படின்னா இப்ப அது சீரியஸா இருக்கட்டுமே. ஆர்வம் இல்ல. மீண்டும் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்த நெல்சன் வண்டியை ஸ்டார்ட் செய்து முன்னோக்கி நகர்த்தினான். சத்யா மௌனமாக தன் அருகில் அமர்ந்திருப்பது நெல்சனை சங்கடப்படுத்தியது. என்ன ஒன்னும் பேசாம பொம்மை மாதிரி உட்கார்ந்திருக்கிற? இப்ப இதுதான் என்னோட மூடு. ஜிப்சி அடிமாலியை அடைவது வரை பரஸ்பரம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அங்கு ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் வண்டியை நிறுத்திவிட்டு நெல்சன் கேட்டான், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் இல்லையா? சரி என்பதற்கு அடையாளமாக சத்யா தலையாட்டினாள். இருவரும் சாப்பிட்டனர். அப்போதும் சத்யா குறிப்பிடத்தக்க அளவில் எதையும் பேசவில்லை. விரைவிலேயே அவர்கள் மூணாறு பயணத்தை தொடர்ந்தனர். சூழல் ஓரளவுக்கு குளுமையாக இருந்தது. ஆகாயத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததால் வெயில் அவ்வளவாக உரைக்கவில்லை. மூணாரை நெருங்கும் போது கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை பனிப்படலம் பரவி இருந்தது. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கலாம் இல்லையா? சத்யா பதில் சொல்லவில்லை. நகரம் முழுவதும் பரபரப்பான நெரிசல். பயணிகளாக இருக்கலாம், இளைஞர்கள் கூட்டம், பெண்களும் குழந்தைகளும் அடங்கிய குடும்பங்கள். ஒவ்வொரு ஹோட்டலின் முன்பும் கார்களும் ஜீப்களும் வேன்களும் நிறைந்திருந்தன. ரூம் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். குறிஞ்சி பூவை பார்க்க ஆயிரக்கணக்கானவங்க தினமும் வந்துட்டே இருக்காங்க, நெல்சன் கூறினான். நிறைய ஹோட்டல்களில் ஏறி இறங்கினர். எங்கும் ரூம் கிடைக்கவில்லை. கடைசியாக நகரிலிருந்து சற்று தள்ளி ஒரு குன்றின் உச்சியில் இருந்த ஹோட்டல் ப்ளூ மேன்ஷனில் அவர்களுக்கு ஒரு ரூம் கிடைத்தது. டபுள் ரூம் இல்லையாம், இருப்பது ஒரே ஒரு சிங்கிள் ரூம். அங்கு 2 படுக்கைகள் போட்டு தருவதாக மேனேஜர் சொன்னார். நெல்சனும் சத்யாவும் தங்களது லக்கேஜ்களை மேஜை மீது இறக்கி வைத்தனர். மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி சற்று நேரம் அப்படியே நின்றனர். சத்யா மெதுவாக கண்ணாடி கதவை தள்ளி திறந்து கொண்டு 2வது மாடியின் சிட் அவுட் பக்கமாக நகர்ந்தாள். தொலைவில் தென்பட்ட ரோட்டில் பயணிகளது கார்கள் வரிசையாக நகர்ந்தன. மலை சிகரங்கள் எல்லாம் பனிப்படலத்தில் தங்களது தலைகளை மறைத்திருந்தன. கனமில்லாத மேகங்கள் போல் அவை நகர்ந்த போது மலைகளின் பிற பகுதிகள் கண்ணுக்கு தென்பட்டன. குளிர் அதிகமாக இருப்பது போல் தோன்றியது சத்யாவுக்கு. குளிர்ந்த உள்ளங்கை பகுதிகளை ஒன்றுடன் ஒன்று தேய்த்து விரல்களுக்கு சூடேற்ற முயன்றாள் அவள். அவள் அறைக்கு திரும்பி வந்தபோது அங்கு நெல்சன் இல்லை. நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள். அது ஐஸ் கட்டியால் செய்யப்பட்டது போல் சில்லிட்டிருந்தது. சற்று நேரத்தில் நெல்சன் படி ஏறி மேற்புறம் வந்தான். இன்னைக்கு இனிமேல் குறிஞ்சிப்பூ பார்க்க போக முடியாது. பனி பொழிவு அதிகம் மட்டுமில்லாம இங்கிருந்து 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணுமாம், ஹோட்டல் மேனேஜர் சொன்னார். நாம இப்ப என்ன செய்ய போறோம்? முதல்ல நாம சூடா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடலாம். உனக்கு குளிர் தெரியலையா? நாம கொஞ்சம் தூரம் காலார நடந்துட்டு வரலாமே. போகலாம், முதல்ல டீ வரட்டும்.
அடுத்த 5வது நிமிடத்தில் ரூம் பாய் டீயுடன் வந்து சேர்ந்தான். சத்யா ஒரு மிடறு குடித்துவிட்டு ரூம் பாயிடம் கேட்டாள், ரொம்பவும் சூடு கம்மியா இருக்கே? எங்க அடுப்புல இருந்து இறக்கறதுக்குள்ளேயே சில்லுன்னு ஆயிடும் மேடம், ரூம் பாய் பதில் அளித்தான். டீ குடித்த கப்புகளை டேபிள் மீது வைத்தனர். நெல்சன் தனது பேக்கை திறந்து சிவப்பு நிற கம்பளி சால்வையை எடுத்து சத்யாவிடம் நீட்டினான். வெளியே போகும்போது குளிர் தெரியாம இருக்க போத்திக்க. உன்கிட்ட வேற இருக்கா? ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப எனக்கு வேண்டாம். சத்யா அறையில் இருந்து கிளம்பினாள். அறையை பூட்டிக் கொண்டு நெல்சனும் அவளை பின்தொடர்ந்தான். ஹோட்டலின் கேட்டில் இருந்து கருங்கல் பாவிய பாதை ஒன்று மெயின் ரோடு வரை நீண்டது. அந்த பாதையில் நடந்தனர். அம்பாசிடர் கார் ஒன்றும் ஜீப் ஒன்றும் அவர்களை தாண்டி ஹோட்டல் காம்பவுண்டுக்குள் நுழைந்தன. குறிஞ்சி பூ பார்த்துட்டு திரும்பி வரவங்களா இருக்கணும், நெல்சன் கூறினான். ஆனா ஹோட்டலுக்குள்ள நெரிசல் மாதிரி தெரியலையே. அறை எடுத்தவங்க வெளியில போயிருப்பாங்க. ஹோட்டல் ரெஜிஸ்டர்ல என்னன்னு எழுதின நெல்சன்? என்ன எழுதியிருக்கணும்? குறும்பு சிரிப்புடன் கேட்டான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு தானே நீங்க ஆம்பளைங்க எழுதுவீங்க? கெட்டிக்கார திருடனுங்களாச்சே. முன் அனுபவம் இருக்கிற மாதிரி இருக்கே. சத்யாவின் பார்வை வேல் மாதிரி அவன் கண்ணுக்குள் பாய்ந்தது. எனக்கு முன் அனுபவம் கிடையாது. அப்புறம் எனக்கு மட்டும் என்னால யூகிக்க முடியுது. மிஸ் காஞ்சிரப்பள்ளி, என்னோட வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா ஒரு பெண்ணோட இப்படி வண்டியில பயணம் பண்ணி ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறேன். இதே வார்த்தைகளை இதுக்கு முன்னால எத்தனை பெண்கள் கிட்ட ஒப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட. உண்மை சொன்னாலும் நம்பலன்னா நான் என்ன பண்றது? பார்வைக்கு அப்படி தெரியலையே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டுக்கே உண்டான பதற்றமோ தடுமாற்றமோ தென்படலையே. எதுக்கும் துணிஞ்ச சத்யா தானே எங்கூட இருக்கிறது. அதுதான் என் தைரியத்துக்கு காரணம். சத்யா எதுக்கும் துணிஞ்சவள் இல்லை. தப்பான விளக்கமெல்லாம் வேண்டாமா குழந்தை? கழுதை குட்டிகள் மேய்ந்தபடி திரியும் மைதானம் ஒன்றின் வழியாக அவர்கள் நடந்தனர். காற்றில் கழுதை விட்டைகளின் நாற்றம். சத்யா, தப்பா நினைக்காத. மிஸ்டர் நெல்சன் செரியான். மிஸ் சத்யா ஜார்ஜ்னு தான் எழுதியிருக்க. சந்தேகம் இருந்தா ரிஜிஸ்டரை செக் பண்ணிக்கலாம். மெயின் ரோட்டுக்கு வந்தனர். ரோட்டின் இடது புறத்தில் 3 மாடி கட்டிடத்தின் வேலை நடக்கிறது. மண் திட்டுக்களை வாரி எடுத்து டிப்பர் லாரியில் அள்ளி போடும் எஸ்கலேட்டர் மெஷின். இதை வேடிக்கை பார்க்க ரோட்டோரம் சிலர் நின்றிருந்தனர். வேறோர் இடத்தில் வேலைகள் முடிவடைந்த கட்டிடத்தின் பின்புறம் உயரமான மண் குவியல் ஒன்று சரிந்து கிடந்தது. ரோட்டில் ஆங்காங்கே பசு மாடுகளும் எருமை மாடுகளும் திரிந்தன. கோரைப்புல் மற்றும் ஓடு வேய்ந்த சிறிய வீடுகளின் மேற்புறத்தில் இருந்து புகை எழும்பியது. டவுன் வரை அவர்கள் நடந்தனர். அசுத்தமான சிட்டி, அவள் முணுமுணுத்தாள். நெல்சன் ஒரு கடையில் இருந்து சிகரெட் தீப்பெட்டி வாங்கினான். பனிப்பொழிவின் தென்மையால் சூழ்நிலையில் குளிர் அதிகரித்தது. எலும்பின் மஜ்ஜைகளை ஊடுருவும் குளிர்ந்த ஊதல் காற்று வலுவடைய தொடங்கியதும் இருவரும் ஹோட்டலுக்கு திரும்ப தொடங்கினர். ஹோட்டலை அடைந்த போது பார்க்கிங் ஏரியா வாகனங்களால் நிறைந்திருந்தது. ரெஸ்டாரண்டிலும் பாதையோரங்களிலும் மனிதர்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் கலவையாக நின்றனர். பெரும்பாலான அறைகளிலிருந்து உரத்த குரலிலான சிரிப்பு சத்தமும் பேச்சு குரல்களும் கேட்டன. நடுநடுவே சின்ன குழந்தைகளின் அழுகுரல்கள். அறைக்குள் நுழைந்த சத்யாவின் உடம்பு நடுங்கத் தொடங்கியது. கருமேகங்களும் கடுமையான பனியும் சேர்ந்து மாலை நேரம் போன்ற மயக்கத்தை ஏற்படுத்தியது. குடிக்கிறதுக்கு இங்க வெந்நீர் கிடைக்குமா? சத்யா கேட்டாள். கிடைக்கணும். நெல்சன் மாடி இறங்கி சென்று சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். வெந்நீருக்கு சொல்லியிருக்க. ஏறத்தாழ மாலை நேரத்தில் ரூம் பாய் ஒரு பக்கெட்டில் வெந்நீர் எடுத்து வந்தான். நீ முதல்ல குளி சத்யா. அவள் பாத்ரூமில் நுழைந்து கதவை மூடினாள். நெல்சன் உட்கார்ந்த இடத்திலேயே அடுத்தடுத்து சிகரெட்டுகளை ஊதி தள்ளினான். குளித்துவிட்டு வந்த சத்யாவின் பற்கள் தந்தி அடிப்பது தெரிந்தது. நெல்சனும் சீக்கிரமாக குளித்துவிட்டு வந்தான். 8:30 மணிக்கு இருவரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சப்பாத்தி சிக்கன் சாப்பிட்டனர். இரவு 9 மணிக்கெல்லாம் ஹோட்டலின் ஆரவாரம் ஓய்ந்தது. ஒட்டி கிடந்த கட்டிலில் ஒன்றை இழுத்து சற்று இடைவெளி விட்டு பிரித்தாள். நெல்சன் பேக்கில் இருந்து பிராந்தி பாட்டிலை வெளியே எடுத்தான்.
ரூம் பாயிடம் சோடா வாங்கி வருமாறு சொன்னான். இந்த இடத்தோட நாசமா போன குளிருக்கு இதை விட சரியான மருந்து கிடையாது, அவன் சத்யாவை பார்த்தவாறு கூறினான். அப்போ எல்லாம் திட்டப்படிதான் நடக்குது? சத்யா அவனை ஊன்றி பார்த்தபடி கேட்டாள். நெல்சன் 2 கிளாஸ்களை எடுத்து வைத்தான். ஒன்றில் பிராந்தியை ஊற்றிவிட்டு அவளை பார்த்து கேட்டான். ஒரு பெக் ஊத்தட்டுமா? நல்லா தூக்கம் வரும். தேவையில்லை. பெக்ல பாதி? நோ தேங்க்ஸ். பீர் பரவாயில்லையா? தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக்கிறேன். நான் குடிக்கிறதுல அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே. மற்றவங்களோட அந்தரங்கத்துல நான் தலையிடுறது இல்லை. நெல்சன் சோடா ஊற்றி பிராந்தியை நீர்க்க செய்தான். ஓகே, சியர்ஸ். கிளாஸில் இருந்ததை அப்படியே ஒரே மூச்சில் குடித்தான். 2வது பெக்கை ஊற்றி சோடா கலந்து வைத்த பின் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். சத்யா கட்டிலை அடைந்து நீட்டி நிமிர்ந்து படுத்தாள். கம்பளி போர்வையை கழுத்து வரை இழுத்து விட்டாள். நெல்சன் கொஞ்சம் கொஞ்சமாக பிராந்தி குடிப்பதையும் சிகரெட் புகைப்பதையும் பார்த்தவாறே படுத்திருந்தாள். 2 பெக் சாப்பிட்டும் எந்த விதமான வித்தியாசமும் அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை குளிரின் கடுமையால் இருக்குமோ என்று நினைத்தான். அவன் மறுபடி கிளாஸில் ஒரு பெக் ஊற்றினான். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். கண்ணாடி கதவை திறந்து கொண்டு சிட் அவுட்டில் வந்து நின்றான். பனியும் இருட்டும் இணைந்த சூழ்நிலை. கட்டடங்களில் மங்கலாக எரியும் மின்சார விளக்குகள். மீண்டும் அறைக்கு வந்தான். சத்யா கண்களை மூடி படுத்திருந்தாள். தூங்கிவிட்டாளா? அவன் அவளது படுக்கையில் அமர்ந்தான். அவன் உடல் சன்னமாக நடுங்கியது. மந்தமான மூச்சு. தூங்கிவிட்டாள். பயமே இல்லாமல். யாரோ ஓர் அந்நிய ஆடவன், இளைஞன் குடித்துவிட்டு இந்த அறைக்குள் இருக்கிறான் என்ற பதற்றம் கொஞ்சமும் இல்லாமல். தானும் அவளும் இந்த அறைக்குள் தனியாக இருக்கிறோம் என்ற கவலையே இல்லாமல். உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பெண்ணா இவள்? நிச்சயமாக இல்லை. இளைஞனுடன் இளம் பெண், ஹோட்டல் அறை, இரவு நேரம். அவளால் சிலவற்றை யூகிக்க முடியும். தனது சிந்தனைகள் சரியான பாதையில் தான் செல்கின்றனவா? அதில் என்ன தவறு? இதெல்லாம் எவருமே எதிர்பார்க்க கூடிய விஷயங்கள் தானே. தைரியம் வரவில்லை. மனதுக்கா உடலுக்கா? இதில் எது பலவீனமாக இருக்கிறது? நெல்சன் டேபிளை நெருங்கி மீண்டும் பிராந்தியை ஊற்றி சோடா கலந்தான். சத்யா ஆழ்ந்த தூக்கத்தில். தன் கையையும் காலையும் இறுக்கி கட்டி யாரோ ஆற்றுக்குள் தன்னை வீசி எறியும் மோசமான ஒரு கனவின் இறுதியில் இறுகிய உடலுடன் அவள் திடுக்கிட்டு கண் விழித்தாள். முதலில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை. இது ஹாஸ்டல் அறைதான் என்றும் குளிர் தெரியாமல் இருக்க ஷேர்லி தன்னை கட்டி பிடித்திருப்பதாகவும் தோன்றியது. அறை விளக்கு அணைக்கப்பட்டிருந்தாலும் கண்ணாடி கதவின் மறுபுறத்தில் இருந்து டியூப் லைட்டின் சன்னமான வெளிச்சம் அறைக்குள் பாய்கிறது. பிராந்தியின் நெடி அடித்த போது எதையோ உணர்ந்தவளாக சட்டென்று உடலை விடுவிக்க திமிரினாள். நெல்சன் அவளை தன்னுடன் சேர்த்து இறுக்கி அணைத்திருந்தான். அவள் அவனிடமிருந்து விடுபட பெரிதும் முயன்றாள். ஆனால் அது பலன் அளிக்கவில்லை. பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நோகடிப்பதோ சத்தம் வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் டார்மிட்ரியிலோ அது போன்ற இடத்திலோ உள்ள 2 குறும்புக்கார குழந்தைகள் பரஸ்பர புரிந்து கொள்ளுதலில் மேற்கொள்ளும் ஒரு சண்டை போலவே இருந்தது அது. சத்யா அவ்வப்போது காற்றின் சத்தத்தில் அவனை கடிந்தாள். நெல்சன், உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அசிங்கப்படுத்தாம எழுந்து போ. பேசாம உன் கட்டில்ல போய் படுத்து நல்ல பிள்ளையா தூங்கு. அதே குரலிலேயே நெல்சனும் முணுமுணுத்தான். என்னை எப்படியெல்லாம் அலக்கழிச்சிருக்க. நாடோடிகள் தோல்ல வச்சுக்கிட்டு அலையிற குரங்கு குட்டி மாதிரி. அவன் அவள் கைகளை பிடித்து அடக்க முயற்சி செய்தான். அவளின் 2 கைகளும் படுக்கையின் இருபுறமும் நீண்டு கிடந்தன. அவற்றை தன் கைகளால் அழுத்தி பிடித்திருந்தான் நெல்சன். தான் நினைத்தது போல ஒரு பலவீனமான போராட்டம் அல்ல நிகழவிருப்பது என்பது அந்த ஒரு கணத்திலேயே அவனுக்கு விளங்கியது. அதுவரை இருந்த நம்பிக்கை இப்போது முற்றிலும் அழிந்தது. அவள் மிருகத்தனமான பலத்துடன் அவளிடம் நடந்து கொள்ள முற்பட்ட போது அவளும் அதே பலத்துடன் அவனை எதிர்த்து போராடினாள். கைகளை உதறி விடுவித்த பிறகு அவள் தன் முகத்தை நோக்கி தாழ்ந்து வந்த அவன் முகத்தை
வலுவுடன் மேற்புறம் ஒதுக்கி தள்ளினாள். வலிக்காதபடி அவன் கன்னத்தில் ஓர் அறை விட்டவள் பற்களை நெரித்தபடி சீறினாள். உன் வலுவை பயன்படுத்தி என்ன கீழடக்கிறது உனது திட்டமா இருந்தா முயற்சி பண்ணிப்பார். தொடர்வதா விட்டு விடுவதா என்ற புரியாத குழப்பத்தில் ஒரு கணம் நெல்சன் தயங்கினான். அப்படியே அசைவற்று நின்றான். கமான் குவிக், நான் இப்படியே தான் படுத்திருப்பேன். அலறி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்புவேங்கிற பயமே வேண்டாம். சினிமாவில் வர பொண்ணுங்க மாதிரி கிழிஞ்சு கலஞ்ச துணியோட கட்டுல சுத்தி ஓடி விளையாடவும் மாட்டேன். கோட்டப்புறத்து வர்கியின் மகள் நான். தலையை நிமிர்த்தி உடலை சிலிர்ப்பிக் கொண்டு நிற்கும் பெண் சிங்கம் போல் அவள் அப்போது அவனுக்கு தென்பட்டாள். நெல்சன் தன் 2 கைகளையும் அவள் தோளின் இருபுறமும் ஊன்றிய நிலையில் மூச்சிரைத்தபடி அவளை பார்த்தான். கண்கள் மூலமாக நடைபெற்ற போராட்டமாக இருந்தது. இமைக்க கூட மறந்தவர்களாக பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். நெடுநாள் விரோதிகள் மாதிரி. மூச்சிறைப்பின் சத்தத்துடன் வினாடிகள் கரைந்தன. கடைசியில் நெல்சன் அவள் உடம்பிலிருந்து தன் வலது காலை எடுத்தான். அவள் உடம்பிலிருந்து முற்றிலுமாக எழுந்து நிமிர்ந்து நின்றான். அலங்கோலமான அவளது உடையை சரி செய்தான். ஓரமாக கிடந்த கம்பளியை எடுத்து காலிலிருந்து கழுத்து வரை அவளை போர்த்தினான். மறுபடியும் குனிந்து அவள் முகத்தை பார்த்தான். அவளும் அவனையே பார்த்தாள். ஆனால் அவள் முகத்தின் இறுக்கம் இப்போது முற்றிலுமாக விலகியிருந்தது. முகத்தில் கண்ணா பின்னாவென்று சிதறி கிடந்த முடி இழைகளை நெற்றியின் 2 புறங்களிலும் ஒதுக்கி சரி செய்தான். பிறகு குனிந்து அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். ஐ எம் ரியலி வெரி சாரி. அவன் எழுந்து தனது கட்டிலுக்கு போனான். சத்யா தலையை திருப்பி பார்த்தபோது நெல்சன் படுத்து விட்டான். கம்பளி போர்வையால் மொத்த உடம்பையும் இழுத்து மூடியிருந்தான். குளிர்ந்து மரத்த விடியல். சுற்றுப்புறம் முழுவதும் கனமான பனிப்படலம். காக்கைகள் குரல் எழுப்பியவாறு பறந்தன. ஜன்னல் கண்ணாடியின் வெளிப்புறம் பரவியிருந்த பனித்துளிகள் வெளிச்சத்தில் நீராகி மெதுவாக வடிந்தன. சத்யா ஜன்னலை திறந்தபோது பனிப்படலம் புகை மாதிரி அறைக்குள் நுழைந்தது. அவள் அதை கையால் பிடிக்கவும் வாரி எடுத்து முகத்துடன் சேர்க்கவும் வீணாக முயற்சி செய்தாள். மூச்சு விடும்போது மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் புகை மாதிரி நீராவி வெளியேறியது. சத்யா தட்டி எழுப்பிய பிறகே நெல்சன் கண் விழித்தான். கொட்டாவி விட்டவாறு சோம்பல் முறித்துவிட்டு சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்தான். கண் விழிக்கலாம் மிஸ்டர். நேரம் என்ன ஆச்சு தெரியுமா? சத்யாவின் முகத்தை பார்த்ததும் அவன் கண்கள் குற்ற உணர்வால் தானாகவே தாழ்ந்தன. சீக்கிரம் எழுந்து ரெடியாகணும். பி குவிக். பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு அக்கா என்கிட்ட சொன்னாங்க, விடிய காலையில மலைக்கு போறதுதான் நல்லதுன்னு. நெல்சன் வேண்டா வெறுப்பாக எழுந்தான். கொஞ்சமும் சுவாரஸ்யம் இன்றியே இருந்தன அவனது நடவடிக்கைகள். குறிஞ்சி பூவை பார்ப்பதில் கூட அவனுக்கு அவ்வளவாக ஆர்வம் இல்லை. முடிந்த வரையில் அவன் சத்யாவின் முகத்தை ஏறிடாமல் தவிர்த்தான். அவளுடன் பேச நேர்ந்த சந்தர்ப்பங்களில் கூட என்ற முனகலாகவோ ஒற்றை வார்த்தையாகவோ முடித்து கொண்டான். ஆனால் சத்யா உற்சாகமான மனநிலையுடன் தென்பட்டாள். முந்தைய நாளில் இருந்த மந்தமும் அமைதியும் சோகமும் அவளிடமிருந்து விடை பெற்றிருந்தன. நெல்சன், கேமரா கொண்டு வந்திருக்கியா? நல்லது. கிளம்பும் போது மறக்காம அதையும் எடுத்துக்க. இரவில் எதுவும் நடக்காத மாதிரி சிறு குழந்தை போன்ற அவளது நடவடிக்கைகளும் உற்சாகமும் துள்ளலும் அவனை ஆச்சரியப்படுத்தியது. அவள் புறப்பட தயாரான போது அவன் சொன்னான், சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம், லேட் ஆயிடும். வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வழியில ஏதாவது பார்த்துக்கலாம். நானே டிரைவ் பண்றேன் என்று கூறி அவள் டிரைவிங் சீட்டில் ஏறி உட்கார்ந்த போதும் நெல்சன் மறுக்கவில்லை. தேயிலை தோட்டங்களின் ஊடாக வளைந்தும் நெளிந்தும் போகும் தார் சாலை. முன்னும் பின்னும் வேறு சில கார்களும் உடன் வந்தன. அதனால் யாரிடமும் வழி கேட்க வேண்டி இருக்கவில்லை. தார் சாலையில் இருந்து மண் சாலையில் பாதை திரும்பியது. இருபுறமும் வேங்கை மரக்காடு, கொங்கிணி மல்லிகை கொடிகள். பாதை மேடாக ஏறியது. கற்களும் சேரும் சகதியும் ஹேர்பின் வளைவுகளும் நிறைந்த காட்டு பாதைகளின் ஊடாக
சத்யா லாவகமாக கார் ஓட்டுவதை பார்த்தவாறு சுவாரஸ்யமின்றி உட்கார்ந்திருந்தான் நெல்சன். மலை உச்சிக்கு செல்லும் பாதை வளைந்து நெளிந்து நீண்டு கண்ணில் இருந்து மறைந்தது. பனி மூட்டம் மிகவும் லேசாகி இருந்தது. குறிஞ்சி பூக்களை போர்வையாக போர்த்து இருக்கும் பள்ளத்தாக்குகள். ஹாய், ரியலி பியூட்டிஃபுல், சத்யா குதூகலத்துடன் கூறினாள். பாதையோரம் ஆங்காங்கே வண்டிகள் பார்க் செய்யப்பட்டிருந்தன. ஆட்கள் நீல நிற குறிஞ்சி பூக்களின் ஊடாக நடந்தனர். பெரும்பாலானவர்கள் கேமரா வைத்திருந்தனர். குழந்தைகள் குறிஞ்சி பூக்களுக்கு மத்தியில் ஆசையுடன் ஓடி விளையாடினர். முன்னால் சென்ற ஒரு காரை பின்தொடர்ந்து சத்யா ஜிப்சியை செலுத்தினாள். மலை உச்சியில் அந்த கார் நிறுத்தப்பட்ட இடத்துக்கு அருகிலேயே அவளும் ஜிப்சியை நிறுத்தினாள். நன்றாக குளுமையடைந்த சூழல். மொட்டை குன்றின் உச்சியில் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வேய்ந்த கட்டடம் ஒன்று இருந்தது. அதற்கு அருகில் வயர்லெஸ் டவர். காரில் இருந்தவர்கள் அந்த பக்கமாக செல்வதை பார்த்த சத்யா நெல்சனிடம் சொன்னாள், நாமளும் அங்க போகலாம். மலைகளின் உச்சியில் வெயில் படிய தொடங்கி இருந்தது. வயர்லெஸ் டவரின் கீழ்ப்புறம் நின்றவள் ஒரு முறை சுற்றிலும் பார்த்தாள். அப்போது உலகத்தின் உச்சியில் நிற்பதாக அவளுக்கு தோன்றியது. சுற்றிலும் அதிவிசாலமான தாழ்வார பிரதேசம். ஆழத்தில் மலையடிவாரத்தில் பச்சை போர்த்திய தேயிலை தோட்டங்கள், ஃபேக்டரிகள், கட்டடங்கள், தோட்டங்களின் ஊடாக கை ரேகைகள் மாதிரி வளைந்து கிடக்கும் சாலைகள், மிகவும் விசாலமான புல் மேடுகள். கிழக்கு திசையில் உச்சியில் பனி தொப்பி அணிந்து நீளத்தில் குளித்து நிற்கும் மலை முகடுகள். மலைகளில் ஆங்காங்கே எறும்புகளைப் போல ஊர்ந்து செல்லும் மனிதர்கள். தாழ்வரையில் இருந்து வரும் வாகனங்கள் குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகள் போல் தோன்றின. சற்று கீழ்ப்புறம் போனால் கேழை ஆடுகளை பார்க்கலாம். வயர்லெஸ் ஸ்டேஷனில் இருந்த ஊழியர் ஒருவர் சொன்னார். ஆனா எச்சரிக்கையா இருக்கணும், ஆடுகள் மந்தையா வரும். சத்யா கண்ணு கெட்டிய தொலைவு வரை பறந்திருக்கும் நீல குறிஞ்சி பூக்களின் போர்வை மீது உற்சாகத்துடன் தாவினாள். வா நெல்சன், சீக்கிரம் வா. நெல்சன் மன வளர்ச்சி குன்றிய குழந்தை மாதிரி அவளை பின்தொடர்ந்தான். சற்று தொலைவில் மலை இடுக்கில் குளத்தின் அருகே மேய்ந்த கேழை ஆடுகள் அவர்களை பார்த்ததும் சிதறி ஓடத் தொடங்கின. நெல்சன், கேமரா வச்சுக்கிட்டு வெறுமனே நடந்தா போதுமா? போட்டோ எடுக்கலையா? சத்யா கேட்டு கொண்டதற்கிணங்க நெல்சன் அவளை குறிஞ்சி பூக்களின் மத்தியிலும் மலைகளின் தாழ்வார பகுதிகளிலும் நிற்க வைத்து வெவ்வேறு பின்னணிகளில் படம் எடுத்தான். அவனிடமிருந்து கேமராவை வாங்கிய சத்யாவும் சில புகைப்படங்கள் எடுத்தாள். எனக்குந்தான் பசிக்குது. வயர்லெஸ் டவர் அருகில் வந்து கீழ்ப்புறமாக பார்த்தவள் அப்படியே மலைத்து போனாள். மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி வரையில் ரோட்டை அடைத்து கொண்டு ஒரே வாகனமயம். அவர்கள் ஜிப்சி நின்றிருந்த இடத்தை அடைந்த போது மணி 11. பசியாலும் தாகத்தாலும் இருவர் வயிறுகளும் சத்தம் எழுப்பின. சத்யா ஜீப்பை ஒட்டியபடி மலை பகுதியில் இருந்து இறங்கினாள். ஓணான் நகரும் வேகத்தில் நீண்ட இராணுவ அணிவகுப்பு மாதிரி முன்புற வண்டிகள் நகர்ந்தன. ஜிப்சி மலையின் நடுப்பகுதியை அடைவதற்குள் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்தது. இடுங்கிய ரோட்டில் மேற்புறமாக வரும் வாகனங்களும் கீழே செல்லும் வாகனங்களும் நகர முடியாமல் சிக்கித் தவித்தன. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மைல் கணக்கில் நீண்ட வரிசையாக அப்படியே நின்றிருந்தன. சத்யா கை கடிகாரத்தை பார்த்தாள். மணி 12:30. கொளுத்தும் வெயில். விடிந்ததில் இருந்து பச்சை தண்ணீர் கூட பல்லில் படவில்லை. இப்படி ஒரு சிக்கலை யாருமே எதிர்பார்க்கவில்லை. தொண்டையில் இருந்து இறக்க உமிழ் நீர் கூட இல்லாமல் நாக்கு வறண்டிருந்தது. வாகனங்களில் இருந்து பசியால் அழும் குழந்தைகளின் அழுகை உயர்ந்தது. நெல்சனுக்கு தலை சுற்றுவது போல் தோன்றியது. இரவு பிராந்தி குடித்ததால் தாகமும் களைப்பும் அவனுக்கு 2 மடங்காக இருந்தது. டிராபிக் ஜாம் அவ்வளவு சுலபத்தில் சரியாகும் என்று தோன்றவில்லை. கீழே வேன் ஒன்று சேற்றில் புதைந்திருப்பதுதான் காரணம் என்று யாரோ ஒருவர் சொன்னார். நெல்சன் திரும்பி வந்து அவளிடம் சொன்னான், வேற வழியே இல்ல. சற்று நேரத்துக்கு பிறகு ஒரு சில அடி தொலைவு நீங்க முடிந்தது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. என்னால முடியல நெல்சன். அவள் துவண்டு போய் சீட்டில் சரிந்தாள். நெல்சன் அவளை நகர்த்திவிட்டு டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான்.
மேலும் 10 அடி தொலைவு நகர்ந்த வண்டி அதற்கு மேல் நகர முடியாமல் நின்றுவிட்டது. கடுமையான வெயிலின் வெப்பம். சூரியன் தலைக்கு நேராக சுட்டெரித்தான். 2 மணியானது. சத்யா மிகவும் சோர்ந்து விட்டாள் என்பது நெல்சனுக்கு தெரிந்தது. உதடுகள் வறண்டன, கண்கள் மூடியிருந்தன. விக்கல் எடுக்கும் சத்தத்துடன் அவள் சற்று முன்புறமாக நகர்ந்தாள். வாந்தி, சளி மாதிரியான கெட்டியான திரவம் அவள் வாயிலிருந்து வெளியேறி டேஷ்போர்டிலும் அவளது உடைகளிலும் வடிந்தது. சத்யா என்று மென்மையாக அழைத்தவாறு அவள் முதுகை வருடினான். டீஹைட்ரேஷன் தான், பயப்படாத. அவன் அவளை தன் தோளில் சாய்த்தான். தனது சிவப்பு நிற சால்வையால் அவள் முகத்தையும் கழுத்தையும் துடைத்தான். உடைகளில் வடைந்திருந்த வாந்தியையும் சுத்தப்படுத்தினான். மறுபடியும் ஒரு விக்கல். இம்முறை நெல்சனின் ஷர்ட்டிலும் கையிலும் விழுந்தது வாந்தி எடுத்த திரவம். அவன் அவள் முகத்தை நெஞ்சோடு சேர்த்து பிடித்தான். சால்வையால் அவள் உதடுகளையும் கன்னத்தையும் துடைத்தான். நெற்றியில் துளிர்த்திருந்த வியர்வையை வழித்தான். பிறகு மெதுவாக விசிறினான். சாரி நெல்சன், சாரி சாரி சாரி. அவள் உதடுகள் முணுமுணுத்தன. இட்ஸ் ஓகே, அசையாம இரு. தண்ணி. நெல்சன் அவளை சீற்றில் நீளவாக்கில் படுக்க வைத்தான். தன் கையிலும் சட்டையிலும் பட்டிருந்ததை சால்வையால் துடைத்தான். பிறகு ஜிப்சியில் இருந்து இறங்கி வாகனங்களின் ஊடாக நடந்தான். கோபமடைந்த பயணிகள் வாகனங்களில் இருந்து இறங்கி யாரையெல்லாமோ வாய்க்கு வந்தபடி திட்டினர். வெயிலின் தகிப்பும் பொறுமையின்மையும் கோபமும் பசியும் தாகமும் எல்லோரையும் சோர்வடைய செய்திருக்க வேண்டும். குழந்தைகளை அடக்க பெரும் பாடுபட்டனர் தாய்மார்கள். நெல்சனின் கால்கள் நடுங்கின. சோர்ந்து துவண்டு போய் விழுந்து விடுவோமோ என்று பயந்தான். மலை நோக்கி வரும் வழியில் சிக்கிய வண்டிகளின் ஓரமாகவே அவன் தள்ளாடி நடந்தான். ஒரு வேனுக்குள் அமர்க்களமாக பாட்டு கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. இளைஞர்களும் இளம் பெண்களும் டின்களையும் பெட்டிகளையும் தட்டி சத்தம் எழுப்பினர். சற்று கீழே வளைவு ஒன்றில் திறந்த ஜீப் ஒன்றுக்குள் ஷர்ட்டை கழற்றி கையில் பிடித்தபடி டிஸ்கோ ஆடினான் இளைஞன் ஒருவன். அவனுக்கு சுற்றிலும் அமர்ந்திருந்த பெண்களும் குழந்தைகளும் சிரித்தனர். மலை மேல் ஏறுபவர்களுக்கு சோர்வு இல்லை. நன்றாக சாப்பிட்டு வருகிறவர்கள். பள்ளிக்கூட பிள்ளைகள் நிறைந்த ஒரு மினி பஸ்ஸில் இருந்து பாட்டு கேட்டது. குடிக்க கொஞ்சம் தண்ணி இருக்குங்களா? நெல்சன் ஒவ்வொரு வண்டிக்கு அருகிலும் சென்று கெஞ்சினான். காலி ஆயிடுச்சுங்களே, எல்லாத்தையும் பங்கு போட்டு காலி பண்ணிட்டமே, எந்த வண்டியிலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது, ஒருவர் சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். மலையில் இருந்து இறங்கி வரும் கார்களில் இருக்கும் 100கணக்கானவர்கள் தனக்கு முன்பாக சென்று எதிரே வந்த வண்டிக்காரர்களிடம் தண்ணீரை வாங்கி சென்றிருந்தனர். என்ன செய்வது? நெல்சன் மேலும் சற்று தொலைவு நடந்தான். ஆள் நடமாட்டம் இல்லாத புல்வெளிகள்தான் சாலையின் மேலும் கீழும். 2 குடும்பங்கள் ஒன்றாக பயணம் செய்த டெம்போ டாக்ஸி ஒன்றின் முன்னால் நின்று தண்ணீர் இருக்கிறதா என்று கை நீட்டி கேட்டான். ஒரே ஒரு அவுன்ஸ் போதும், பெண் ஒருத்தி மயக்கமா கிடக்கிறா, டீஹைட்ரேஷன். தாய் ஒருவர் கொண்டு வந்த புட்டிப்பால் தீர்ந்து போனதால் ஃபீடிங் பாட்டிலில் லைம் சோடா ஊற்றி குழந்தைக்கு புகட்டி கொண்டிருந்தார். குழந்தை அதை குடிக்க மறுத்து அடம் பிடித்தது மட்டுமின்றி குழந்தை அந்த பாட்டிலை தட்டி விலக்கி உரத்த குரலில் அழவும் தொடங்கியது. நெல்சனின் முகம் பார்த்து இறங்கிய அந்த தாய் ஜீப்புக்கு உட்புறம் இருந்தவாறே அந்த பாட்டிலை அவனிடம் நீட்டினார். இது போதுமா? அதை வாங்கும்போது நெல்சனின் கண்கள் நீரால் நிறைந்தன. தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலாட். பின் சீட்டில் அமர்ந்திருந்த பெண் ஒருத்தி 3 ஸ்லைஸ் பிரெட் கொடுத்தாள். எங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கு. எதுவும் பேச முடியாமல் நெல்சன் நீர் நிறைந்த கண்களுடன் அவளை நோக்கி கையெடுத்து கும்பிட்டான். பிறகு முடிந்த அளவு விரைவுடன் தனது ஜிப்சியை நோக்கி விரைந்தான். குடி தண்ணீர் கேட்டபடி தொடர்ந்தும் ஆட்கள் அவனை தாண்டி சென்றனர். நெல்சன் ஜிப்சியை அடைந்தான். சத்யா இன்னும் மயக்கத்தில் தான் கிடந்தாள். சத்யா, அவளை தட்டி எழுப்பினான். ஒரு தடவை கண் திறந்து பார்த்தவள் மறுபடியும் கண் மூடினாள். சத்யா, அவன் அவள் கன்னத்தில் லேசாக தட்டி எழுப்ப முயன்றான். அவளின் உலர்ந்த உதடுகளில் மென்மையான புன்னகை ஒன்று பரவியது. சாரி நெல்சன், சாரி. இத குடி,
அவன் ஃபீடிங் பாட்டிலின் வாயை அவள் உதடுகளில் பொருத்தினான். பிறகு பாட்டிலை நன்றாக சாய்த்து பிடித்தான். ஏறத்தாழ பாதி அளவு குடித்ததும் அவள் பாட்டிலை தட்டி விலக்கினாள். அதன் மூடியை திறந்த நெல்சன் பிரெட் துண்டுகளை எடுத்து லைம் ஜூஸில் நனைத்து ஊறிய துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வாயில் வைத்து ஊட்டினான். சத்யா அதை ஆசை ஆசையாக சாப்பிட்டாள். நடுவே சுட்டு விரலை நீட்டி மிகவும் சோர்ந்த குரலில் அவனை பார்த்து கேட்டாள், நெல்சன், நான் சாப்பிட்டாச்சு. அதை உறுதி செய்வது போல் தலையை ஆட்டி ஒப்புக்கொள்ளவும் செய்தாள். கார்களின் வரிசை அப்போதும் எந்தவித அசைவும் இன்றி அப்படியேதான் இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.